கைஸ் வெல்கம். ஸோ இது சேனலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் கிராஃப்ட் பிளாக்ஸ். என்னடா இது வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் அண்ட் ஸ்குவாடோடைய இதில் சொல்கிறியா இல்லை நீ தனியாக ஏதோ சொல்கிறியான்னு கேட்பீங்க. இது என்னுடைய இன்னொரு சேனல் மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரவீன் கிராஃப்ட் பிளாக்ஸ் இன்னொன்று ஆரம்பிச்சிட்டேன். இதில் ஒன்லி மைண்ட் கிராஃப்ட் அப்புறம் ரோப்ளாக்ஸ் மட்டும்தான் வரும், மற்றபடி வேறு எதுவும் வராது. ஸோ அப்புறம் இன்னொன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது இன்னும் 2 கிரியேட் பண்ணியிருக்கேன், பிரவீன் பிளாக்ஸு அப்புறம் பிரவீன் கிராஃப்ட்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் சரவ சீரிஸ் தான் வந்து பண்ண ஆரம்பிக்க போகிறோம். எதுக்கு நான் பிடிச்ச சேனலை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க அதை போய் வீடியோ சொல்கிறேன். அப்போது ஆரம்பிப்போமா? ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து எதுக்கு சேனலை கிரியேட் பண்ணோன்னா வந்து பண்ணால் மைண்ட் கிராஃப்ட் சரவ சீரீஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே விளையாடல. சரிடா நீ வந்து இதில் பிரவீன் அண்ட் ஸ்குவாட்லேயே போட வைந்தாண்டா மறுபடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போட முடியாது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 2 தடவை ஐ கண்டினியூட் அப்படின்னு வந்து பண்ணா சொன்னேன். எப்பாடி வேறு லெவலு. ஸோ பெட்டு வந்து பண்ணால் ஃப்ரீயாகவே கிடச்சிச்சு. பட் இது யாரோடைய வீடு தெரியல. ஓகே சரி, அந்த கதை சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லாமான்னு தெரியல, டிஸ்கார்டில் வந்து பண்ணால் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நான் வந்து இன்னும் டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன். என்னுடைய இது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்வருக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் சர்வருக்குள்ளே போனான்னு வச்சுக்கோங்களேன், போன உடனே யுவர் வீடியோஸ் ஆர் குட்டு அப்படின்னு வந்து பண்ணால் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணால் இருக்கும்போது 2ஆம் நாள் அதாவது டே 2 வந்து பண்ணால் போன உடனே வீடியோஸ்லாம் ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. பார்த்தோன்னே எதுக்கு ப்ரோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதாவது 2 மைண்ட் கிராஃப்ட் சீரீஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒழுங்காக மைண்ட் கிராஃப்ட் விளையாட தெரியாதா இல்லை மைண்ட் கிராஃப்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ரொம்ப அசிங்கமாக போச்சு ப்ரோ. ஏன் ப்ரோ 2 மைண்ட் கிராஃப்ட் சீரீஸ் போடுறேன்? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ நான் வந்து அது வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட் போட வந்து பண்ணால் ஒழுங்காக சேவ் ஆகலை, அதான் செகண்டாக ஒன்று போட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இருக்கட்டும் ப்ரோ, ஆனால் ஏன் வந்து நீங்கள் வந்து 2 போட்டிங்கன்னு சொல்லிட்டு மோடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாக்கில் இருக்கும் போது எனக்கு வந்து பண்ணால் இன்னொரு ஐடியா தோணுச்சு. சரி நம்ம ஒழுங்காக போடலாம், அதாவது நம்ம கேவுக்கு போகிறதெல்லாம் நம்ம ஒழுங்காக காட்டலாம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கேன். மறுபடியும் இது பார்ட் 1 திரும்பி ஆரம்பிக்கிறேன் ஸ்க்ராட்சில் இருந்து அப்பா. ஸோ அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது பண்ண ஆரம்பிக்க போகிறேன் மக்களே. இது சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 போடுறேன். பார்த்தீங்களா நான் நினச்சிருந்தா இந்த கேவுக்குள்ளே விடுவதை கட் பண்ணியிருப்பேன், எனக்கு கட் பண்ண முடியல. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிஸ்கார்டில் போட்டு அடிப்பானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்முன்னு உடச்சிட்டே வந்து பண்ணால் மேலே போயிடுவோம். உடைக்கிறத நீங்களே பாருங்கள், லென்த்தாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்களே பார்த்துட்டு போயிருங்க. ஓகே மக்கள், இப்போ நம்ம பிளாக் போட்டு மேலே போயிடுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து போனால் நான் நல்லவனாக மாற போகிறேன். சரி அது இருக்கட்டும், கீழே வந்து என்ன புக்கு பில்டிங் புக்கா நண்பா சீட்டிங் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சீட்டிங் மாதிரி பட் சீட்டிங் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குது, பில்டிங் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது மக்களே. அதுக்கப்புறம் என்னென்னா இல்லை இந்த மாதிரி வந்து பண்ணால் வரும் அது எஃபர்ட்லெஸ் பில்டிங்னு. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணால் நான் அதாவது வீடு கட்டும் போது அதாவது வந்து பண்ணால் ஒரு பார்ட் 4 கிட்ட வந்து பண்ணால் சொல்கிறேன். ஸோ டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகே மைண்ட் கிராஃப்ட் வந்த உடனே என்ன பண்ணுவோம் அதை போய் பண்ணலாம் வாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் எடுக்கிறது வந்து பண்ணால் மிச்சம். ஸோ ஒரு ஐஸ் க்யூபுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நான் கிராஃப்டிங் டேபிள் எடுத்து வந்துட்டேன். பர்மனன்ஸ் எடுக்க முடியல, ஏன்னு கேட்டிங்கன்னா நான் உடச்சேன், அவனோட தெரிஞ்சு நான் வெறும் கையில் உடச்சேன்னு. ஸோ வரல என்கிட்ட. ஓகே மக்களே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு மறக்க சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனல் வந்து பண்ணால் 23 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த சேனல் வந்து பண்ணால் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பிரவீன் அண்ட் ஸ்குவாடே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ வந்து பண்ணால் லைவ் போகணுன்னு ஆசைப்பட்றேன், மைண்ட் கிராஃப்ட் லைவ் தான் வேறுண்ணே. ஸோ வந்து பண்ணால் இப்போ வந்து பண்ணா ஒரு நாள் இப்போ வந்து பண்ணால் மைண்ட் கிராஃப்ட் போனேன்னா நாளைக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இது போடுவேன், அதாவது ரோப்ளாக்ஸ் மக்களே, சாரி ரோப்ளாக்ஸ். இப்போ வந்து நான் மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1 போகிறேன்னா நாளைக்கு வந்து ரோப்ளாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போடுவேன். அடுத்து மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 2, அப்புறம் வந்து பண்ண ரோப்ளாக்ஸ்.
இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் சேனல் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து பண்ணால் டிஸ்கார்டில் கொஞ்சம் இது ஏற்றணும், அதாவது ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் ஏற்றணும் அப்படிதான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டா இல்லை வேறு ஏதாவது ரிக்வஸ்ட்டான்னு தெரில, மறக்காமல் படிச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, பண்ணிக்கோங்க பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அப்டேட் என்னன்னா ஃப்ரீ ஃபயர் சேனல், அதாவது இந்த சேனல் வந்து யூடியூப்பில் கிரியேட் பண்ணல, டிஸ்கார்டில் கிரியேட் பண்ணியிருக்கோம். பிரவீன் நவீன் ஸ்குவாடில் வந்து பண்ணால் ஒரு மக்களே ஃப்ரீ ஃபயர், அதாவது ஃப்ரீ ஃபயர் வீடியோஸு அதான் அப்படி வருது ஃப்ரீ ஃபயர்னு. ஸோ மறக்காமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்க் வந்து பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்ன ஃபஸ்ட்டு காமெண்ட் சொல்ல முடியாதா? ஓ இல்லை மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா பிரவீன் நவீன் ஸ்குவாடில் ஏதோ ஒரு கோலர் ஆயிடுச்சு. ஸோ அதனால கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரவீன் கிராஃப்ட் பிளாக்ஸ் கிரியேட் பண்ணிக்க கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் கமெண்ட் வருது, அதில் கமெண்ட் வர மாட்டேங்குது. அப்போ ஏதோ ஒரு வீடியோ நீ போட்டிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்ட உடனே கமெண்ட் வந்து பண்ணால் இருந்துச்சு. சரி ஒருத்தர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட 5 வீடியோ வந்து பண்ணால் போட்டேன். ஸோ போட்டோடனே டிலேட் பண்ணிட்டேன், மன்னிச்சு ஒன்றும் கொஞ்சம் ஃபுட் இல்லை இப்போது. ஏய் எவனாச்சும் வாங்கடா. நம்ம வேறு இப்போ எந்த இடத்துல இருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட். ஓகே மக்களே, நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பண்ணால் இந்த ரேபிட் கறியை சாப்பிட்ற நேரம் வந்துச்சு. ஹைடு பிராடிட்டா, ஐயோ இது ஏதோ வேறு ஏதோ ரேபிட்டோட இது போலகுது. கொஞ்சம் வந்து தான் ஏறி இருக்கு, நம்ம பொறுமையாக போயிட்டு எல்லா ரேபிட்டும் வந்து பண்ணால் கொள்ளுவோம். ஒரே செத்துடுறாங்க, சந்தோஷம்தான். ரேபிட்டோட காலா நான் இதெல்லாம் கேட்கவே இல்லையடா. ஸோ வந்து போனால் ஹெச்பி ஃபார்மு பண்ண போகிறோம் மக்களே. ஹெச்பி ஃபார்மு எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதான் முக்கியம். அப்போ தான் வந்து பண்ணால் பார்க்க முடியும். டே வில்லேஜ் எங்கடா போனேன். ஸோ மக்களே பார்ட் 1 வில்லேஜை ஃபைன் பண்ணுறது. பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பண்ணேன். இது வந்து பண்ணால் எவ்வளோ தூரம் போக முடியும்னு பார்க்குறேன். எவ்வளோ தூரம் போகிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் 15 வரைக்கும் போகலாம். பார்ட் 15 அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கரடி அடிக்கணும். ஆமாம் ஒன்றும் இந்த கரடிக்கிட்ட நான் அடி வாங்க விரும்பலை. ஏன் இந்த கடைக்கிட்ட நான் அடி வாங்க விரும்பலன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஹார்ட்கோர் சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா இந்த கரடியை பார்த்துட்டு தெரிச்சு ஓரனி. அதோட லிங்க் வந்து முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க மக்களே அந்த வீடியோ. அதாவது லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஹார்ட்கோர். அதாங்க மக்களே எனக்கு கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு. என்னன்னா கரடிக்கிட்ட அடி வாங்கி நான் பண்ணால் ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், அதாவது வில்லேஜில் தான் இருந்து சொல்லிடுறேன். ஸோ மீதில் நீங்களே பாருங்கள். அப்போ தான் அது பண்ணால் என்னோட கஷ்டம். என்ன அடிக்குது மக்களே, ஏதோ நம்மளை அடிக்குது. ஓ யாரும் அடிக்கிறதுங்க, யாருன்னு அடிக்கிறாங்க. ஓகே மக்களே, ஒப்சர்வ் பண்ண கிடச்சிச்சு, வச்சு போயிட்டேன். அப்புறம் கோல்டு செஸ் பிளேட்டு இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னு தெரில. ஸோ இப்போ நம்மகிட்ட ஆட்டு சுத்தமாக இல்லை. நைட்டு வேறு ஆக போகுது. அவனோ அந்த கடல் உள்ள அடிச்சு, அது மட்டும் நல்லா தெரியும். வில்லேஜை ஃபைன் பண்ணணும், நம்மக்கிட்ட வேறு இது இல்லை. சரி வாங்க இங்கே போட்டு தூங்குவோம், வேறு வழி இல்லை. ஆட்டு ஆட்டில் தான் இருக்குது இப்போது. நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். நம்மகிட்ட என் ஃபுட்டுக்கு வேறு எதுவுமே இல்லை. கடலுக்குள்ளே வேறு ஒருத்தன் அடிச்சிட்டான், எப்படி வேறு இப்போ ஏற்றுறதுன்னு தெரில. தூங்கினா ஏறுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்களா, தூங்கின பசி தான் காரியுது மக்களே. நம்ம இப்போ வந்து பண்ணால் பார்த்து போனோம். செத்துட்டோம், நம்ம பெட் இருக்காது. வந்து பண்ணால் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுட்டே இல்லை. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனோம், நான் உண்மையில சொல்கிறேன், சீட்டிங்லாம் பண்ண மாட்டேன். இப்படியே ஓடி போய் நான் செத்தாக கூட பரவாயில்ல, ரெடி எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன். ஓகே, ஒரு நல்ல இடத்த பாட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டேன், அதுக்கப்புறம் ஒரு 6 அயன் வந்து பண்ணால் எடுத்த மக்களே. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, அதுதான் கஷ்டப்பட்டு வந்து பண்ணால் எடுத்துட்டேன். அதாவது எங்கே எடுத்தனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் கிடச்சிச்சு, அங்கேருந்து போனால் எடுத்துட்டேன். ஏன்னா வில்லேஜை காட்டல. அப்போ வந்து பார்ட் 1 முடிச்சான்னு கேட்டிங்கன்னா அந்த வில்லேஜ் வேஸ்ட்டு மக்களே. ஒரு 6 அயனு இங்கிட்டு கூட கிடைக்கல, நார்மலாக தான் கிடச்சிச்சு. ஸோ ஹார்ட்டிலேயே ஹார்ட்டை ஏற்றிட்டு இன்னொரு வில்லேஜ் கண்டுபிடிப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன் மக்களே. இந்த ஹார்ட்டை ஏற்றுறது எப்படிமா இருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இதில் கமெண்ட் இருக்கு இந்த சேனலில், சொல்லுங்கள். போய்ட்டியா சந்தோஷமாக போகும். அங்கே ஏதோ ஒன்று இருக்கே, வில்லேஜ் மாதிரி தெரியுதா, ஆனால் வில்லேஜ் இல்லை.
சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கடா ப்ளீஸ்டா. ஓகே மக்களே, இப்போ நம்ம கோபிள் ஸ்டோரி வந்து பண்ணால் மைண்ட் பண்ணலாம். இப்போ தான் கோபிள் ஸ்டோரி மைண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ உண்மையில வில்லேஜுக்கு பண்ணான்னு கேட்டிங்கன்னா அது உண்மை. ஸோ வந்து பண்ணால் அந்த வில்லேஜ் கொஞ்சம் வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு பிளாக் ஸ்மித் வீடு மட்டும்தான் இருந்துச்சு. ஐயோ இது எங்கிட்ட மாட்டணுமோ? ஓ இல்லை நான் வந்து ஸ்டோன் பிக்காஸ் தானே செய்யணும் சார். ஓஹோ ஸ்டிக்கில் மக்களே, வெரி ஸ்டிக்கு. ஓகே இப்போ ஒன்று ஸ்டோன் ஆக்ஸு, அப்புறம் இன்னொரு குச்சி செடி தோண்டு பண்ணினா பிக்காக்ஸ் செய்யறதுக்கு இன்னும் 2. ஓகே மக்களே, சரி எடுத்துப்போம் மக்களே. ஆட்டி உள்ளோடு மக்கள் தாமே இருக்கு. எப்படி மக்களே இப்போ நான் பண்ணுறது ரொம்ப கவலையாக வேற இருக்கு. ஆக்ஸ் வரேன் ஆக்ஸ் நான் உட்டன் ஆக்ஸ் செஞ்சனே கையிலையோ. கேவு நம்ம இப்போதைக்கு வந்து பண்ணால் வில்லேஜ் தயாரித்த மாதிரி தான் வேலை. காப்பர் கச்சிச்சுன்னா அது பண்ணால் காப்பர் வந்து பண்ண எடுத்துப்போம். காப்பர் பிக்காக்ஸ் நம்மளால் செய்ய முடியும். ஸோ அதுக்கு வேணா ஃபர்னன்ஸ் வேணும். ஸோ காப்பர் அவ்வளோ பவரமாக இருக்குமான்னு தெரியல, பவராக இருக்குமான்னு. சரி ஏதோ நம்ம உடச்சிப்போம். லேக் ஆகுதோ? ஆமாம் மக்களே, இவ்வளோ நிறையா காப்பர் வருது, லேக் ஆக தான் செய்யும். ஆனால் இதெல்லாம் சும்மா டிசைனுக்காக தான் வருதுன்னு நினைக்கிறேன். உள்ளே பார்ப்போம் எவ்வளோ இருக்கு. உண்மையிலேயே அவ்வளோதான் வருதா மக்களே? ஆட்டு மக்களே நிற்கிறோம். எப்படாடே ஏற்றுங்கடா. ஆடு கூட இல்லை மக்களே. இங்கே மாடு இருக்கு. மாடு வாடா ஒன்று குத்தான். அடுத்து கீழே ஒரு மாடு இருக்கு. அவன் அடிப்பான். அடி 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 வாடா. இவனு கொடுத்துட்டான். நம்ம கிட்ட வந்து பண்ணால் 3 இருக்கு. 3 சீரம் சாப்பிடு. ஃபுல்லாக ஆட்டி ஏட்டியாச்சு. கீழே போகணுமா? கீழே போனால் அடி விழும். படம் ஒரு ஆட்டு ஏறிச்சுடா. 2 ஆட்டு ஏறிடு. ஏய் நம்ம சந்தோஷத்தில் ஆட்டி போய் கீழே வந்துட போகிறோம். 2 ஆட்டு ஏறிடுச்சு. 3ஆவது ஆட்டு ஏறின்னு இருக்கு. நம்ம பொறுமையாக நடந்தே போவோம். ஓடுறேன்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடை கம்மி பண்ணிட்டா ஆட்டு ஏறது நின்றுடும். அப்படியே நான் பேசாமல் அந்த வில்லேஜில் நிறுத்திருக்கலாம். ஏய் பட் அப்படியே கீழே உண்டேன் சந்தோஷமா. ஓகே மக்களே, வீடியோ பார்க்குறேன் மறக்காம லைக் பண்ணிங்க. நான் சொல்லவே இல்லை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரவீன் நைன்ஸ் கார்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா சேனலோட லிங்க் வந்து முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ மக்களே, அதாவது பிரவீன் கிராஃப்ட் பிளாக்ஸில். நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் கிராஃப்ட்லேயும் பிரவீன் பிளாக்ஸில் வீடியோ போடல. ஸோ அதில் போடுவேன் மக்களே, யாரும் கவலைப்படாதீங்க. அதில் ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பேன், கவலையே படாதீங்க. ஐயோ நைட்டு வேற ஆக போகுது. நான் வேறு பேசிட்டு இருக்கேன். தூங்க நேரம் வந்துச்சு. மாடுங்க நிறைய. ஆடு மாடு மாடு சத்து. ஐயோ மாடு. ஓகே மகள் எல்லாம் தெரிஞ்சாச்சு. நைட்டு ஆக போகுது. வந்துட்டோம். அங்கே லாஸ்ட் மாடு இருக்கு, அங்கே வாங்க. ஓகே மக்களே, ஸோ இங்கேயே தூங்கிடுவோம். இதை மறந்துக்க வந்து பண்ணா ஒரு சேஃப்டியான இடமா இருக்கு. ஓகே மக்களே, அங்கே ஆடு இருக்கு, இங்கே பெட்டு இருக்கும், சாப்பாடு. என்னடா பண்ணுறீங்க? டேய் சாவுங்கடா. என்ன பண்ணுற நீ? என்ன பண்ணுற? இதான் சாவணும்டா. எண்ணெய் வரணும். ஓகே, ஸோ இதனால வந்து பார்த்தா நம்ம போனோட சோப்பு டப்பா வீடு கட்டியிருப்போம். இதோட ஒரு பயங்கரமான வீடாக கட்ட போகிறோம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு எடுத்துனேன். இதோ இங்கே இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இருக்கேன். எஃபோர்ட்லெஸ் பில்டிங். அதாவது இந்த பிளாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. அது நம்ம வந்து என்ன செவுர் கட்டுவோம்ல, அதாவது ஒரு பிளாக்காக போட்டு கட்டுவோம். இது வந்து பண்ணால் ஒரு பிளாக் போட்டு எங்கே ஒரு செவுர் வேணுமோ அந்த தூரத்தில். உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, செஞ்சே காட்டுறேன். இந்த புக்கு கீழே வா.
இப்போ நம்மகிட்ட ஏதோ ஒரு பிளாக் இருக்கும். ஓகே, ஒப்ஜிரன் இருக்குது, பட் அதை வேஸ்ட் பண்ண விரும்பலை. கோவில் ஸ்டோன் இருக்குது, ஸ்டோன் பிளாக் ஆகும். இப்போ நாம் வந்து பண்ணால் இதில் லைனு கொடுத்து நம்ம இந்த ஸ்டோன் பிளாக் எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, நம்மகிட்ட எத்தனை பிளாக் இருக்கோ அது அத்தனை பிளாக் வரும். இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே வந்தா இருக்குது. ஸோ வந்து பண்ணால் ஒன்றே வந்தா வரும். ஸோ நம்மகிட்ட எத்தனை பிளாக் இருக்கோ அதை எடுத்து நம்ம வந்து பண்ணால் செவரோ வீடோ கட்டலாம். ஸோ எஃபர்ட்லெஸ். சரி, ஓகே மக்களே, ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சி கண்டினியூ பண்ணுறேன். உண்மையாக சொல்லணா அப்புறம் வந்து பண்ணால் பேசியிருந்தா இருந்தேன், ரெக்கார்டு ஆன் பண்ண மாட்டேன். சரி, வந்து பண்ணால் அடுத்து மைனிங் போகணும், அடுத்து எல்லாமே பண்ணணும். இப்போ எடுத்து விட்டு மைன் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, வில்லேஜ் போன உடனே ஒரு ஷீல்டு செய்யணும். ஸோ அதுக்காக வந்து பண்ணால் உட்டு வேணும்னு நினைக்கிறேன். உட்டு தானே. சரி, ஓகே மக்களை, வில்லேஜை எடுத்து கண்டினியூ பண்ணிடுறேன். ஃபைனலி வந்து பண்ணால் வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பக்கத்தே தாங்க மக்களை இருந்துச்சு. ஸோ இன்னும் டிசேபிள் பண்ணல. ஸோ இன்னொன்று இருக்குது, ஏதாவது ஏதோ ஒன்று பண்ணால் ஏதோ ஒன்று ஆகுது. ஸோ அதை அப்புறமா பார்க்கலாம். இன்னும் உள்ளே பண்ணி வச்சுக்கிறேன் சமாதி மாதிரி. சந்தோஷம். அசிங்கப்படுத்துறாங்க. ரெண்டு வீடு மட்டும் இருக்கு மக்களே. இல்லை ஒரு வந்து பார்த்தா ஒரு வீடியோ வந்து பார்த்த மக்களே. ஸோ இந்த வீடியோ மாதிரி இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. பிரெட்டில் வர மாட்டீங்களாடா? வரானுங்களே, இது தேவையில்லை. இப்போ இதை உடச்ச உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை உடச்ச உடனே உனக்கு கிடைக்குமா மக்களே? ஸோ அதான் இந்த ஷாக்காக இருக்குது. ஸோ நம்ம மூடிப்போம். இதை அடுத்து ஆக்ஸ் எடுத்துப்போம். உடன் ஆக்ஸ் ரெண்டு தான் இருக்கா? ஓகே. இந்த மாதிரி ரெண்டு இருக்கே, அது பொய்யாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, முட்டையிலும் வந்து பார்த்தா பொய்யாவே இருக்கு. சந்தோஷம்தான், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அந்த வீடியோவை பார்த்து நம்பி வந்த பார்த்தியா, என்ன அடிக்கணும்டா, முதல்ல என்ன அடிக்கணும்டா. வாங்கடா, நானும் ஏதோ சந்தோஷத்தில் வந்தேன். ஆஹா, இந்த மாதிரி விட்டுக்கு இருக்கே, உள்ள ஏதாச்சும் ஓபி ஆனால் டைமண்ட் கீழே தான் இருக்கீங்களா? டேய் பரவாயில்ல, சந்தோஷம் தான். ஏபல் இருக்கு. ஏபல் உலகமே தேடி வந்தனே. அது வேணா இல்லை, அயன்காலம் அடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த வில்லேஜ்லேயே வந்து வாழ்ந்துருவோம் மக்கள். ஸோ நவீனாஸோடைய மைண்ட் கிராஃப்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவனோட லிங்க்கும் அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. டேய் 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 செத்துருக்கடா. ஒரு வில்லேஜ் அடிக்கிறானுங்கடா, வில்லேஜரை சாரா, வில்லேஜரை செத்து போடா. அம்மாடா ஹார்ட்டே இல்லைடா என்கிட்ட. நம்ம பிரெட் சென்ஸ் வரும்டா. இப்படி பிரெட்டு விற்கிறா என்கிட்ட. ஆடா பாவி, 4 பிரெட்டு முக்கு முக்குடா, அமுக்குடா. ஓ அவ்வளோதான், அவ்வளோதான் மக்களே. அயன்காலம் அங்கே திரியிறான். நம்ம தான் லாஸ்ட்டில், அதாவது இந்த வில்லேஜை விட்டு போனோம் நிலமை வரும்ல, அது போனோம் வேறு வழியில் கேவுக்கு போனோம். அந்த நேரத்தில் டேய் டேய் ஏய் வில்லேஜை கிடைக்க கட்ட ஒரு இடமே கிடைக்கலடா உங்களுக்கு. ஏய் அயன்காலம் இங்கே வாடா, ஒருத்தனை அடிக்கிறான்டா மக்களே. வில்லேஜை கட்டுறதுக்கு ஒரு அவஸ்தை இல்லாமல் கட்டிச்சிருக்காங்க மக்களே. அடோ பாவி, எங்கெங்கேயும் வீடு கட்டிட்டு இருக்கானுங்க. நீங்களே பாருங்க, எப்படா போவீங்க? அடி வந்துட்டு தான் போகணுங்களா? ஏ ஆமாடா, வேற வழியா இல்லையே. காசு வெளில வா பாருங்க, அவன் எப்படி நான் சொல்ல மேலே போக முடியாது. வாங்கடா, நான் சொல்ற போறேன்டா. காமெடி பண்ணி வச்சிருக்கானுங்க வீடை. புக்கு தான் உடனே புக்கை யூஸ் பண்ணி பார்ப்போம். புக்கில் என்ன இருக்குன்னு. புக்கை யூஸ் பண்ணாலும் எதை யூஸ் பண்ணுறேன். புக்கு வேறு செய்ய வச்சு போலகுது, அது என்னன்னு பார்த்துட்டு நம்ம செய்வோம். ஆப்பிளும் கடத்தி விட்டது, பிரெட்டு தேவையில்லை போயிடுச்சு. சி பொட்டேட்டோ. ஓகே மக்களே, மேலே இன்னும் கொஞ்சம் லூட் அடிக்க வேண்டியது இருக்கே. மேலே போனோம்.
மேலே விடுது ஏன் கீழே வந்தா டபுள் டோர் வீடை பார்த்துறேன் நீ பிளாக் ஸ்மித் வீடு இவன் அசால்ட்டாக நிற்கிறான் வில்லத்து அசால்ட் அவன் பக்கத்தில் போயிட்டு வரான் பார்த்தீங்களா எப்படி உங்களை மேலே போக முடியாது எப்படி மேலே போகிறேன் ஸோ மக்களே இப்போ மேலே போகிறதுக்கு ஒரு இடத்த கண்டு என்னடா மஞ்சள் கலரில் வருது இருடா நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே மேலே வந்தாச்சு இவ்வளோ இப்படி வீடு கிடைச்சிருக்கான் ஓ அப்படி இருக்க டபுள் டோரு மக்களே மாடர்ன் ஹவுஸு ஆனால் நம்ம மாடர்ன் ஹவுஸில் ஒரு வீடு கூட இல்லை முடிடு செஸ்ட் வச்சிருக்கியாடே பீஸ்ராடே பிளாக் ஸ்மித் வீடே வாடா ப்ளீஸ்ரா ஒரே ஒரு டைமண்ட் மட்டும் கொடுத்துட்றான் யா ப்ளீஸ் செஸ்ட்டு பிளாக் ஸ்மித் வீடா இது இல்லை பிளாக் ஸ்மித் லெதர் ஆர்மர் வந்ததுக்கு லெதரேட் ஆர்மர் கச்சிச்சு ஷவல் நீ அங்கேயே இரு ஷவல் தேவையே இல்லை எனக்கு அதுவும் கோல்டு ஷவல்லாம் வாய்ப்பே இல்லை ஏம்மா நல்ல வீடாக இருக்க முடியாது டபுள் டோர் வீடு நிறையவே இருக்கு என்ன கதவு திறந்து வந்துட்டேண்ணா இந்த வீட்டுக்கெல்லாம் வந்துட்ட முழங்குது ஓகே மகளே நான் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன்னு நினைக்கிறேன் ரிவ்யூ பாய் வளருது சுற்றி பாடுதுன்னு நினைக்கிறேன் இந்த வில்லேஜை ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம ஆர்மர்லாம் ஆர்மர் ஆகுது ட்ரெஸ் ஆகுது ஓகே ஆர்மர் இல்லை மகளே ட்ரெஸ்ஸு ஓகே மகளே நான் வந்து பண்ணால் ஸ்பைடர் மேனாக இருக்கும் ஸ்பைடர் மேனுக்கு வந்து பண்ணால் லெதரேட் ஆர்மர் நம்ம லெதரேட் ஆர்மர்னு சொல்லுவோம் ஸோ லெதரேட் ஆர்மர் மாற்றி விட்டாச்சு வில்லேஜே கண்டுபிடிச்சாச்சு ஸோ ஆல் த மகளே பார்ட் ஒன்ல வில்லேஜை கண்டுபிடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த சேனல்லையும் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சேனலோட லிங்க்கும் தரேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் இது ஒரு சூப்பரான சந்திப்போம் நெக்ஸ்ட்டு ரோப்ளாக்ஸ் வீடியோ வரும் அதையும் மறக்காமல் பாருங்கள் அப்புறம் பார்ட் 2 வரும் இதோடையது ஸோ பார்ட் 15 தான் முடிப்பேன் இப்போ சொல்லிட்டேன் பார்ட் 15 ஸோ பாய் மக்களே ரோப்ளாக்ஸ் வீடியோ சந்திக்கிறேன் பாய்